மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா குடும்ப பணம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஜானா பணத்தை குறிக்கக்கூடியவர் சந்திர பகவான். சந்திரன் தான் அந்த வீடு கடகம், அதிபதி சந்திரன். இந்த வீடும் இந்த கிரகமும் தான் கையில் பணம் இருப்பதை, உங்கள் குடும்ப பணம் நீங்க சம்பாதிச்சாலும் சரி, உங்களுடைய தாய் தந்தையர்கள் அல்லது உங்களுடைய துணைவர்கள் குடும்பம் ஒன்னா இருக்கிறீங்கன்னா குடும்பத்தில் யார் சம்பாதிச்சாலும் அந்த கஜானாவை இந்த சந்திரனும் கடகமும் கொடுக்குது. இங்க ஒரு கிரகம் இருந்து யோகமா தசாபுத்தி நடத்துதுன்னா உங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதுபோல் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் சுக்கிரனுடைய மனை தான். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட பணத்தை சுக்கிரன் கொடுக்கும். பெரும்பணத்தை குறிக்கிறவர் மகரமும் சனி பகவானும். அதுபோல் லாப பணத்தை குறிப்பவர் செவ்வாயும் இந்த மேஷமனையும் தான். இந்த 4 ஆதிபத்திய வீடுகள் தான் பணத்தை கொடுக்கிறது கிரகங்கள் இவை. இந்த கிரகம் வீட்டோடு தொடர்பு கொண்ட தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும், பணம் சார்ந்த வெற்றிகள் உண்டு. ஆனா அந்த கிரகம் எப்பொழுதுமே யோகமா இருக்கணும், அவயோகமா இருந்துடக்கூடாது. உதாரணத்திற்கு இப்ப சொன்னோம்னா லாபாதிபதியான செவ்வாயை மிதுனத்திற்கு இங்க நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தசை நடக்குதுன்னா பணம் பொருளாதார பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். பணம் பொருளாதாரம் சுத்தமா கிடைக்கவே கிடைக்காது. அதே இங்கு சந்திரன் அமர்ந்து நீச பங்கத்தில் இருக்குதுன்னா குடும்பம் லேட்டா உருவாகும் ஜாதகம் இருக்கு. ஆனா இவருக்கு பொருள் அதிகமா கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் தசைநாதன் ஸ்தான வலுவை இழந்து விடக்கூடாது. ஸ்தான வலுவோட அமர்ந்து அந்த ஆதிபத்தியத்தில் தசை நடத்தணும்.